முன்னொரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரமேஷ் அப்படிங்கிற ஒரு வியாபாரி ஒரு சாப்பாடு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த சாப்பாடு கடையில சாப்பாடு எல்லாம் சுஜாதா அப்படிங்கிற ஒரு அம்மா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் அந்த சாப்பாடு கடையில நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்பாடா ரமேஷ், இன்னைக்கு மாங்காவும் பருப்பும் போட்டு செஞ்சிருக்கிற இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நெய்யோட வாசம் ஆளை தூக்குது. அந்த தேவாமிர்தத்தையே சாப்பிட்ற மாதிரி இல்ல இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த சாப்பாட்டு கடைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வண்டியை கட்டிக்கிட்டு வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. குழம்புல போட்டிருக்கிற மசாலா வாசம் நாக்குலயே தங்குது. அப்புறம் என்னன்னு நினைச்சீங்க? என்னோட கைப்பக்குவம் அப்படி. என் கையாலேயே இடிச்சு அரைச்ச மசாலாவோட வாசம் அப்படி. நீங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்கிறதால என் கையால இன்னைக்கு சாப்பிட்டீங்க. உன்னோட கைப்பக்குவத்தால தான் எங்களுக்கு இவ்வளோ சுவையான சாப்பாடு கிடைக்குது. கொஞ்சம் அந்த சாம்பாரை கொஞ்சம் கொண்டு வந்து ஊத்த சொல்ல. கண்டிப்பா ஊத்த சொல்றேன். ஆனா சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட பாக்கிய படிக்கிறேன் கேளுங்க. ₹1 இல்லாம சாப்பிட்டு முடிச்சதும் பணம் வந்தாகணும். நாளையில இருந்து உங்களுடைய சொந்தக்காரங்களையும் கடைக்கு கூட்டிக்கிட்டு வாங்க. சரியா அதே நேரத்துலதான் சமையல் அறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சுஜாதா அம்மா அந்த புகையில கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்பவும் சோர்வா முதலாளி முன்னாடி வந்து நின்னாங்க. தம்பி, அடுப்பு பத்த வைக்க விறகு இல்லப்பா, கொஞ்சம் விறகு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் சமைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். விறகு தீந்தா நான் என்ன செய்யணும்? நீயே காட்டுக்கு போய் விறகு கொண்டு வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் கல்லாப்பெட்டியில உட்காந்து காசு என்னணுமா, இல்ல காட்டுக்கு போய் விறகு கொண்டு வரணுமா? என்னால முடியலப்பா. காலையில இருந்து அடுப்பு ஊதி ஊதி என் கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்குன்னு பாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட வேலையும் முடிச்சு போச்சு. என் வீட்டுக்காரரு உடம்பு முடியாம வீட்டுல இருக்காரு. நான் வீட்டுக்கு போகணும்ப்பா. மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு ஜோரன்னு ஏன் என் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்க? எதுக்கு உன் கஷ்டத்தை சொல்லி அழுவுற? தயவு செஞ்சு கொஞ்சம் கருணைய காட்டுங்க தம்பி. நாளைக்கு 1ஆம் தேதி தானே. இன்னைக்கு இந்த மாச சம்பளத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு மருந்தும் போகும்போது அப்படியே சாப்பிட பழங்களையும் நான் வாங்கிட்டு போவேன். போதும் போதும், மாசம் முடியறதுக்கு முன்னாடியே சம்பளத்தை பத்தி பேசாத. போ போ, நாளைக்கு வா பாத்துக்கலாம். ஒழுங்கா வேலை செய்யறியா இல்லையா? முதல்ல வந்து பாத்திரங்களை எப்படி தேய்க்கிறேன்னு பார்க்கணும். எல்லா பாத்திரத்தையும் சாம்பல் போட்டு தேய்ச்சி கவுத்து வச்சிட்டேன்ப்பா. நாளைக்கு என் சம்பள பணத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா என் வீட்டுக்காரரை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு வைத்தியம் செஞ்சு கூட்டிக்கிட்டு வருவேன். அதான் சொல்லிட்டேன்ல, நாளைக்கு வா. காலையில கடையை திறக்கிற நேரத்திலேயே வந்துடு. அப்ப உன்னோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு பாக்கி பணத்தை கொடுக்கறேன். இப்போதைக்கு இங்கிருந்து போ. சுஜாதா அம்மா பெருமூச்சு விட்டு அவங்க குடிசைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க வீட்டுல பழைய கட்டல்ல உடம்புக்கு முடியாம அவங்க புருஷன் ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு வைத்தியம் பாக்குற வைத்தியரும் பக்கத்திலேயே இருந்தாரு. சுஜாதா, என் உயிர் போய்கிட்டு இருக்கு. என் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு இருமல் வருது. என்னால இந்த வேதனையை தாங்க முடியல. நான் சீக்கிரமா போயிடுவேன்னு நினைக்கிறேன் சுஜாதா. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இல்லாம நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்றது? கடவுள் கொடுத்த இந்த உயிர் என் உடம்புல இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேங்க. தயவு செஞ்சு தைரியமா இருங்க. எனக்காக நீ அந்த இரக்கமே இல்லாத ரமேஷ் கிட்ட வேலை செய்யறத நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் இன்னும் வலிக்குது. போக படிஞ்ச உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை விடு சுஜாதா, விதிப்படி நடக்கட்டும். நீங்க சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த கடவுள் இருக்காரு, அவரு மேல பாரத்தை போடுங்க. வைத்தியரையா, என் வீட்டுக்காரருக்கு எப்படிதான் இருக்கு உண்மையை சொல்லுங்க. சுஜாதா அம்மா, மறைக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. சூரையாவுக்கு வியாதி முத்திடுச்சு. இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த கஷாயத்தை கொடுங்க. நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு பட்டணத்துக்கு போய் நிறைய மருந்துகளையும் பழங்களையும் வாங்கிட்டு வரேன். அதுக்கு ஒரு ₹10 தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கா? கவலைப்படாதீங்க. நாளைக்கு ரமேஷ் தம்பி இந்த மாச சம்பள பணம் ₹15 கொடுக்கறதா சொன்னாரு. அதை எடுத்துக்கிட்டு நம்ம பட்டணத்துக்கு போகலாம். சரிம்மா, மருந்தை மட்டும் மறக்காம வாங்கிட்டு வந்துடு. அப்பதான் உயிரை காப்பாற்ற முடியும். இல்லனா என்னால எதுவும் செய்ய முடியாது. பட்டணத்துல ராஜையா மருந்து கடையில என் பேரை சொல்லு, மருந்து தருவாங்க. போன மாசம் குடும்ப கஷ்டத்துக்காக ஏற்கனவே தம்பி கிட்ட ₹2 கடன் வாங்கியிருந்தேன். அந்த ₹2 பிடிச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை நிச்சயமா அவரு என்கிட்ட கொடுத்துருவாரு. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் விடிய காலையில சூரியன் வெளியில வந்த உடனேயே சுஜாதா அம்மா ரமேஷ் முன்னாடி போய் நின்னாங்க. அப்ப ரமேஷ் அவங்கள பார்த்த உடனே பழைய கணக்கு புத்தகத்தை வெளியில எடுத்தான்.
கும்பிடுறேன்ப்பா. ஆ ஆ, வந்துட்டியா? ஆமா, என்ன விஷயம்? வெங்காயத்துக்கு தோல் உரிச்சியா இல்லையா? இல்ல வேலை நேரத்துல ஏமாத்த இங்க வந்து நிக்கிறியா? அப்படி இல்லப்பா, நேத்து நான் கேட்டேன்ல, நேத்து நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு என்னுடைய சம்பள பணத்தை கொடுத்துட்டா பட்டணத்துக்கு போய் அவருக்கு நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்ட வந்து பணம் கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம்? வாங்கின கடனை இன்னும் அடைக்கல, அதுக்குள்ள சம்பள பணம் கேட்டு வர. பணம் என்ன மரத்துலயா காய்ச்சிக்கிட்டு இருக்கு? ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? போன மாசம் என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியலன்னு உங்ககிட்ட நான் வாங்கினது வெறும் 2 ரூபாய் கடன் தானே. 2 ரூபாவுக்கு மொத்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டா எப்படி? ஆமா, 2 ரூபா தான். அதை நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். முதல்ல அந்த பணத்தை என் கையில வச்சுட்டு அப்புறமா சம்பளத்தை பத்தி பேசு. உன்னோட கடனை நீ அடைக்கல அப்படின்னா உனக்கு சம்பளத்தை தர மாட்டேன். என்னோட சம்பளம் 15 ரூபால 2 ரூபாய் பிடிச்சுக்கிட்டு 13 ரூபாய் கொடுங்கய்யா. அப்ப கணக்கு சரியாகும்ல? அட கிழவி, உனக்கு வட்டி வியாபாரத்தை பத்தி தெரியாதா? 2 ரூபா கடனை வாங்கினா 2 ரூபாய திருப்பி தருவியா? அப்ப என் பணத்துக்கான வட்டியை யார் கொடுப்பாங்க? வட்டி இல்லாம பணம் கொடுக்க நான் என்ன தர்ம சத்திரமா நடத்துறேன்? வட்டியா? 2 ரூபாய் கடனுக்கு வட்டி பெருசா ஆகாதேப்பா. ஒரு 8 கால்னா ஆகுமா? நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அந்த வட்டியை கொடுத்து தீத்திடுறேன். தயவு செஞ்சு மிச்ச பணத்தை எனக்கு கொடுத்துருப்பா. என் புருஷனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். காலனாவா அரையனாவா? இந்த ரமேஷோட வட்டி வியாபாரம் எப்படி இருக்குன்னு நல்லா காதை கொடுத்து கேளு. நீ என்கிட்ட கடனா வாங்கினது 2 ரூபா. என்கிட்ட வட்டி நாளுக்கு 10 காசு, மாசத்துக்கு 30 நாள் அப்படிங்கறதால மொத்தம் 6 ரூபா வட்டி. என்னது? 2 ரூபாவுக்கு 6 ரூபாய் வட்டியா? கடவுளே, என் சம்பள போன பாதி இங்கேயே முடிஞ்சு போச்சே. இப்படி ஒரு வட்டியை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையேப்பா. அது மட்டும் இல்ல, என் கணக்கு இன்னும் முடியல. கொஞ்சம் முழுசா கேளு. பரவாயில்லப்பா, என்னுடைய சம்பள பணத்துல 2 ரூபாய் கடனும் 6 ரூபாய் வட்டியை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தையாவது எனக்கு கொடுப்பா. அந்த பணத்துல மருந்தாவது வாங்கிட்டு வந்து என் புருஷனோட உசுரை காப்பாத்திக்கிறேன். கொஞ்சம் கருணையை காட்டுப்பா. இரு, நீ சரியான நேரத்துல வட்டி கட்டாததால வட்டி பணத்துக்கு மேல கூட்டு வட்டியும் சேர்த்து போட்டிருக்கேன். அது மொத்தம் 4 ரூபா. இப்ப கணக்கா பாரு. என்ன தம்பி சொல்றீங்க? சக்கர வட்டியா? நான் படிக்காதவ, இந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இப்படி கடன் வட்டின்னு சொல்லி என் சம்பளத்தை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இந்த கணக்கெல்லாம் எனக்கு புரியல. இது தப்பு கணக்கு இல்ல, துல்லியமான கணக்கு. நீ போன மாசம் கண்ணா கசக்கிட்டு வந்து என்கிட்ட காசுக்காக நின்னு அழுதுகிட்டு இருந்தியே, அப்போ நேரம் வீணா போச்சுல்ல. அந்த நேரத்துக்காக 2 ரூபா வட்டி போட்டிருக்கேன். ஐயோ கடவுளே, நேரத்துக்கும் வட்டியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். யாராவது இப்படி கூட வட்டி வசூல் பண்ணுவாங்களா? என் வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் முடியல, கேளு. அது மட்டும் இல்லாம ஊர்ல பண்டிகை நாள் அன்னைக்கு நீ கடன் கேட்டதால பண்டிகைக்கான அபராத வட்டியா 1 ரூபா போட்டிருக்கேன். மொத்தம் அசலு 2 ரூபா, அதுக்கான வட்டி 6 ரூபா, கூட்டு வட்டி 4 ரூபா, நேர வட்டி 2 ரூபா, பண்டிகை வட்டி 1 ரூபா, மொத்தம் 15 ரூபா சரியா போச்சு. ஐயா, தயவு செஞ்சு கருணையை காட்டுங்க. எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. அந்த 15 ரூபாய் தான் என் வாழ்க்கை. அதை வச்சுதான் என் குடும்பத்தை நான் நடத்தணும். கேட்டுக்கோ, உன்னோட சம்பளம் 15 ரூபா. என்னோட வட்டி புத்தகத்தின்படி உன்னோட கடன் 15 ரூபா. நான் உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் சரியா போச்சு. நான் எதுவும் தர வேண்டாம். ஐயா, இது என்னங்கய்யா அநியாயம்? கல்லுக்குள்ளையாவது கொஞ்சம் ஈரம் இருக்கும். உங்க மனசுல அந்த ஈரம் இல்லையா? நான் வாங்கின 2 ரூபாய் கடனுக்கு மொத்த சம்பள பணத்தையும் எடுத்துக்கிறீங்களே. வட்டி மேல வட்டி போட்டு என் வயித்துல அடிக்காதீங்க ஐயா. உங்க காலை வேணுனாலும் பிடிச்சி கேக்குறேன். ஏய், அதிகமா பேசுனீனா ஊருக்காரங்களை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன். என்னோட கடை வாசல்ல அபசகுணமா நின்று அழாத. வெளியில போ. இனிமே என் கடையில உனக்கு வேலை இல்ல. என் கடை பக்கம் வராத. சுஜாதா அம்மா ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு போட்டிருக்கிற வெள்ளி கொலுசை கொண்டு போய் வித்து அதுல கிடைச்ச பணத்துல வீட்டுக்காரருக்கு மருந்தும் அதே மாதிரி சமைக்க தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு புளிய மரத்துக்கு கீழே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. சுஜாதா, இருந்த வெள்ளி கொலுசையும் எனக்காக வித்துட்டியா? பெரியவங்க நமக்காக கொடுத்த ஒரே ஒரு சொத்து அதுதான். உங்க உயிரை விட எனக்கு என் கொலுசு முக்கியமாங்க. நீங்க உயிரோட இருந்தா எனக்கு உயிர் இருக்குங்க. உங்களை விட அந்த கொலுசு முக்கியம் இல்ல. இப்ப நம்மால தெருவுல கடை போட முடியுமா சுஜாதா? நாம ஏழைங்க.
நம்ம கிட்ட பணம் கொடுத்து சாப்பிட யாரு வருவாங்க? அந்த ராட்சச கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா என் சொந்த கால்ல நான் நின்னுக்கிறேங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கடைக்கு வர அத்தனை பேரும் என்னோட கடைக்கு வரத்தா போறாங்க. அடடே சுஜாதாம்மா, நீங்க என்ன இங்க? அந்த ரமேஷோட சாப்பாட்டு கடைக்கு போகிறத நீங்க நிறுத்திட்டீங்களா என்ன? ஆமா, என்ன சமைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. சுட சுட எதனா கொடுங்களேன். வாங்கப்பா வாங்க, சுட சுட சாப்பாடு இருக்கு, மணக்க மணக்க குழம்பு இருக்கு, மோரும் இருக்கு. வந்து உட்காருங்க, வாழை இலை போட்டு உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறேன். அற்புதம் சுஜாதாம்மா, அந்த ரமேஷோட சாப்பாட்டு கடையில சாப்பிட்டதை விட 100 மடங்கு சுவையா இருக்கு. என் கைய கூட கழுவ வேணான்னு தோணுது. அவ்வளவு சுவையா இருக்குன்னா பாருங்க. என்னுடைய மொத்த உழைப்பும் இந்த சமையல்ல தான்ப்பா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? வயிறார சாப்பிடுங்கப்பா. அப்ப இத்தனை நாளா அந்த வீணா போனவன் கடையில சமைச்சது உங்களோட கைதானா? அவன் என்னன்னா என் கையால மசாலாவை இடிச்சேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு திரியிறான், திருட்டு பைய. சுஜாதாம்மா, நாளையில இருந்து சுத்தி இருக்கிற எல்லா விவசாயிகளும் இங்க தான் வந்து சாப்பிடுவோம். ஒரு வாரத்திலேயே சுஜாதா அம்மாவோட திறமைய புரிஞ்சுக்கிட்டு ஜனங்க எல்லாரும் அவங்க கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரமேஷோட சாப்பாட்டு கடைக்கு யாருமே வர்றதில்ல. அதனால வேலைக்காரங்கிட்ட அவனுடைய கவலைய அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். முதலாளி ஐயா, நம்ம கடையில சாப்பிட யாருமே வரல. செஞ்ச சாப்பாடும் குழம்பும் புளிச்சு போகுது. அத நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்கிருந்தோ வர்ற இந்த சாம்பார் வாசம் என் மூக்க தொலைக்குது. என் வாயில எச்சில் ஊறுது. அந்த கிழவி கிட்ட எல்லாரும் வரிசை கட்டி நிக்கிறாங்க முதலாளி. அந்த அம்மா சமைக்கிற சமையல்ல இருக்கிற நெய்யோட வாசம் நம்ம கடைக்குள்ள வருது. எல்லாரும் நம்ம கடையை தாண்டி அந்த அம்மா கடைக்கு போய்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வேலைக்கு வராம எனக்கு எதிராவே அந்த கிழவி கடைய போட்டிருக்கா. என் வியாபாரம் போச்சு. நான் நடு தெருவுக்கு வந்துடுவேன் போலயே. இப்ப என்ன செய்யறது முதலாளி? சமைச்ச எல்லாத்தையும் தெருவுல கொட்டிடவா? அது ரொம்ப நஷ்டமாயிடுமே. எதுக்கு கொட்டணும்? நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். அன்னைக்கு எப்படி நான் ஒரு வட்டி கணக்க போட்டனோ, இன்னைக்கு ஒரு வியாபார கணக்க போடுறேன். அவளோட சமையல் வாசனையே அவளுக்கு எதிரியாக்குறேன். வாடா, உடனே பஞ்சாயத்தை கூட்டணும். அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில இருக்கிற பஞ்சாயத்துல ஊரோட தலைவரான பெரியவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ரமேஷ் நின்னுக்கிட்டு இருந்தான், இன்னொரு பக்கம் சுஜாதா அம்மா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரமேஷ், இவ்வளவு காலையிலேயே எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்க? இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. ஐயா தலைவர் ஐயா, இவ என்னோட கடைக்கு எதிர்க்கவே கடைய போட்டு என் வியாபாரத்தை நாசமாக்கிட்டா. அது கூட பரவாயில்ல. ஆனா இவங்க என்கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்த திருடிக்கிட்டாங்க. திருட்டா? சுஜாதாமா அப்படிப்பட்டவங்க இல்லையே. நீ நிதானமா தான் பேசுறியா? கொஞ்சம் தெளிவா பேசு ரமேஷ். ஆமாங்க ஐயா, நான் என் முழு நினைவோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க சமையல் செய்யும் போது அந்த சமையல் பாத்திரத்துல இருந்து வர்ற வாசனை திட்டம் போட்டு என்னோட கடைக்கு நேரா உள்ள வருது. அதுக்கு என்ன, சமைக்கும் போது வாசம் வர்றது இயற்கை தானே. என்னோட கடைக்கு தினம் தினம் சாப்பிட வர்றவங்க எல்லாருமே காத்துல வர்ற இவங்க சமையல் வாசனைய முகந்துட்டு வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாப்பிடாமலே போறாங்க. இது எனக்கு செய்யற அநியாயம் தானே. வாசனைய பிடிச்சி வயிற்ற நிரப்பிக்கிறாங்களா? எதுக்கு அநியாயமா பேசுற? பைத்திய மாதிரி பேசினா என்கிட்ட அடி வாங்குவ. ஆமாங்க தலைவர் ஐயா, இவனுக்கு பொறாம அதிகமாகி பைத்தியம் பிடிச்சிடுச்சு. வாசத்தால யாருக்கு வயிறு நிறையும்? இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். யாரும் சிரிக்காதீங்க, நான் சொல்றது உண்மை. இவ வேணும்னு தான் அவ சமையல் வாசனைய என் கடைக்குள்ள அனுப்புறா. என் கடை வாசத்தையும் என் வியாபாரத்தையும் திருடி இருக்கா. இவளுக்கு சரியான தண்டனைய கொடுத்தாகணும். காத்துல வாசனை வர்றது சகஜம் தானே ரமேஷ். அவங்களால காத்த பிடிச்சா வச்சிக்க முடியும். இதுக்கு சுஜாதா அம்மா என்ன செய்வாங்க? அவங்க வாசத்தை அனுப்பி என்னோட வியாபாரத்தை திருடி இருக்காங்க. அதுக்காக நஷ்ட ஈடா எனக்கு 50 ரூபாய் கொடுத்தாகணும். அப்படி பணத்தை கொடுக்கல அப்படின்னா பாத்திரங்களை உடைச்சி போட்டுடுவேன், பாத்துக்கோங்க. இது என்ன விசித்திரம்? வாசனைய சுவாசிச்சா பணத்தை கொடுக்கணுமா? ஆமா, இது எந்த ஒரு சட்டம்? இப்படிப்பட்ட வித்தியாசமான வாதங்களை என் வாழ்க்கையில கேட்டதில்ல. எனக்கு தெரியாது தலைவரையா, எனக்கு நியாயம் கிடைக்கணும். வாசனையால என் வியாபாரத்தை போடுங்க. நீங்க 50 ரூபாய் அபராதம் கொடுக்கணும். நான் கேட்கற தீர்ப்பை மட்டும் நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்துல நியாயம் தர்மம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தலைவரே. சுஜாதாமா, இந்த பைத்தியக்காரன் பேச்ச கேட்டீங்களா?
அவன் நஷ்டஈட 50 ரூபாய் கேட்கறான். நீங்க எதனா பேசணுமா இல்ல என்னையே தீர்ப்பு சொல்ல சொல்றீங்களா? தலைவர் ஐயா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரமேஷ் தம்பி சொன்னது உண்மைதான். என் சமையல் வாசம் அவருக்கு நஷ்டத்தை கொண்டு வந்திருந்திருக்கலாம். அதனால அவரு கேட்டு 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஏன்னா அந்த பணம் என்கிட்ட இருக்கு. பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சீக்கிரம் பணத்தை கொடுங்க. உன் சேலையில சொருவி இருக்கிற பணப்பைய எடுத்து கொடு. கொடுக்கறேன் தம்பி, கொஞ்சம் என் பக்கத்துல வாங்க, உங்க கையிலேயே கொடுக்கறேன். வந்துட்டேன். சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்து என் கையில வை. என் நஷ்டத்தை ஈடுகட்டு. சுஜாதா அம்மா காசு போட்டிருக்கிற பைய எடுத்து ரமேஷோட காது கிட்ட வச்சு அந்த பைய நல்லா குலுக்குனதுனால அந்த பைக்குள்ள இருக்கிற காசோட சத்தம் அவன் காதுல தெளிவா கேட்டுச்சு. அதுக்கப்புறமா, ஏ ரமேஷ் தம்பி, இந்த காசோட சத்தம் உங்க காதுல விழுந்துச்சா? நீங்க அத கவனமா கேட்டீங்களா? ஆ, கேட்டேன். என் காது கிழிஞ்சு போற அளவுக்கு சத்தம் கட்டிச்ச. எனக்கு என்ன காதா கேட்காது? இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திட்டு சீக்கிரம் பணத்தை கொடு. கொடுத்துட்டேன்ப்பா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இனி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் எதுவுமே இல்ல. என்னையே ஏமாத்த பாக்குறியா? ₹1 கூட கையில வைக்காம கலகலன்னு பணத்தோட சத்தத்தை காட்டிட்டு சரியா போச்சுன்னு சொல்றியே. சீக்கிரம் கொடு. ஏன்பா தீராது? ஜனங்க என் சமையல் வாசத்தை பார்த்து உங்களுக்கு பணம் கட்டாம போனப்போ நான் எதுக்கு உங்களுக்கு பணத்தை கட்டணும்? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? என் ₹50 எங்க? என்னுடைய சமையல் வாசத்தை மோந்ததுக்கு என் காசோட சத்தத்தை கேட்டீங்கல்ல, இப்ப சரியா போச்சுல்ல? வாசத்துக்கு இந்த சில்லறை காசோட சத்தமே சரியா போச்சு. நீங்க வட்டி மேல வட்டி எனக்கு எப்படி போட்டீங்களோ, நான் அந்த வாசத்துக்கு ஈடா உங்களுக்கு சத்தத்தை கொடுத்துட்டேன். இப்ப கணக்கு சரியாவுதுல்ல? அருமா சுஜாதாமா, குறுக்கு புத்திக்காரனுக்கு பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. ரமேஷ், உன்னோட குறுக்கு புத்தி எவ்வளவு கொடூரமானதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சரியான அடியத்தான் கொடுத்துருக்காங்க. நல்லா புத்தி சொல்லியிருக்க சுஜாதா. அந்த வாசனைக்கு இந்த சத்தம் சரியா போயிடுச்சு. தலைவரை, இவனை இங்கிருந்து விரட்டி அடிங்க. சுஜாதா அம்மா போட்ட சத்தத்தோட கணக்கு நல்லாவே கேட்டுச்சு. உன்னோட கணக்கு இனி செல்லாது. நீ முதல்ல இங்கிருந்து வெளியில போ. ஒரு நிமிஷம் தலைவர் ஐயா, வாசத்தோட கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொரு கணக்கு அப்படியே பாதியிலேயே நிக்குது. அந்த கணக்கையும் தீர்த்து வச்சுட்டு போங்க. உங்க கணக்கு என்ன சுஜாதாமா? தைரியமா சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்துல உங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. நான் போன மாசம் என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியாம இருந்தப்போ இவர்கிட்ட வெறும் ₹2 மட்டும் தான் கடன் வாங்கினேன். ஆனா நான் வாங்கின ₹2 கடனுக்கு வட்டி, சக்கரை வட்டி, நேரத்துக்கு வட்டி, இப்படி அநியாயமா சொல்லி மொத்த சம்பள பணத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன அநியாயத்துக்கு ஏமாத்திட்டாரு. வட்டிக்கு மேல வட்டியா? ₹2க்கு எவ்வளவு வட்டி போட்டான்? ஆமாங்க ஐயா, அப்படி வட்டி மேல வட்டி போட்டு ராவும் பகலுமா அடுப்புக்கு முன்னாடி நின்னு நான் சமைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான உழைப்பு என்னுடைய ₹15 அவரு கொடுக்கவே இல்ல. அநியாயமா என்னை ஏமாத்தி வெளியில தள்ளிட்டாரு. தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது நியாயத்தை கொடுங்க ஐயா. என்னடா ரமேஷ், இவ்வளவு அரக்கனாவா நீ மாறிட்ட? வேலை செய்ய வந்தவங்களோட ரத்தத்தை குடிப்பியா நீ? ₹2க்கு ₹15 புடுங்கனியா? ஐயா, தலைவர் ஐயா, அது என்னோட வட்டி கணக்குங்க ஐயா. நான் அப்படித்தான் என் கணக்குல எழுதியிருக்கேன். மன்னிச்சிடுங்க. வாய மூடு. உன்னோட திருட்டு வியாபார கணக்கெல்லாம் நான் கேட்க விரும்பல. மரியாதையா அவங்கள ஏமாத்தி வாங்கின ₹15யும் அதோட நீ பண்ண வேலைக்கு அபராதமா ₹10 சேர்த்து ₹25 இப்ப கொடு. இல்லனா உன்னை ஊற விட்டு விரட்டிட்டு உன்னோட கடையை இழுத்து மூடிடுவேன். தயவு செஞ்சு என்ன விரட்டிடாதீங்க தலைவரே. ₹25 இப்பவே கொடுத்துடுறேன். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சுஜாதாமா. என்ன மன்னிச்சிடுங்க. என் கணக்கெல்லாம் தப்பா போயிடுச்சு. இனி இப்படி செய்ய மாட்டேன். நியாயம் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும் ரமேஷ் தம்பி. அநியாயம் என்னைக்குமே ஜெயிக்காது. ஐயா, உங்களுக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு காலத்துல அடர்ந்த காட்டுக்கு நடுவுல சில பழங்குடியினர் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு இடம் இருந்துச்சு. அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க எல்லாருமே இயற்கையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கலப்படமே இல்லாத அப்பாவி ஜனங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவனா இருந்தது சோமையா. ஆனா அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஊர்ல ஜமீன்தார் பூபதி அப்படிங்கிற ஒரு மோசமானவன் இருந்தான். பூபதி ஒரு நாள் அவனுடைய வீட்டுல வேலை செய்யற வீரன்கிட்ட போய், டே வீரா, என் அதிர்ஷ்டம் நல்லா இருக்குடா. அந்த காட்டுக்கு கீழே கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வங்கள் இருக்கு. அந்த கூட்டத்தை அங்கிருந்து விரட்டிட்டா எல்லாத்தையும் நான் சொந்தமாக்கிப்பேன்.
அப்படிங்களா ஐயா? ஆனா அந்த காட்டு மனுஷங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவங்கள அங்கிருந்து அனுப்புறது நடக்காத விஷயம். அவங்கள விரட்டுறதுன்னு அவ்வளவு கஷ்டமான விஷயமா? முதல்ல பணத்தாசைய காட்டுவோம், அடுத்தது மிரட்டி பார்ப்போம். அதுக்கும் அவங்க மசியலனா வேற எதுனா செய்யலாம். இப்ப வா. அடுத்த நாள் காலையில அந்த மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்கும்போது திடீர்னு குதிரை வண்டி சத்தத்தோட ஆட்களோட சத்தத்தோட அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி பூபதி அவனுடைய வேலையாட்களோட அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னான். யாருங்க ஐயா நீங்க? எங்க அனுமதி இல்லாம நாங்க வாழுற இடத்துக்கு ஏன் வந்தீங்க? ஆ, நான் யாருன்னு தெரியாதா? நான் தான் இந்த ஊரோட ஜமீன்தாரு. நீங்க வாழற இந்த காடு மலை எல்லாமே என்னோட அதிகாரத்துல தான் இருக்கு. நீங்க இனிமே இங்க இருக்க முடியாது. உங்க அதிகாரத்துல இருக்கா? இந்த காடு எங்களுக்கு பெத்த தாய் மாதிரி. எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க தான் இருக்கோம். எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முதல்ல நீ யாரு? காலம் மாறிடுச்சு. பத்திரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் இடம் சொந்தம். இந்த காட்டோட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க இருக்கணும்னா எனக்கு மாசம் மாசம் வரி கட்டணும். இல்லனா இங்கிருந்து காலி பண்ணிட்டு போங்க. பூபதி சொன்னதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அந்த கூட்டத்துல மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பையன் தைரியமா, ஏய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது எங்க பூமி, எங்களோட காடு. இந்த இடம் காத்து எல்லாமே எங்களுக்கு சொந்தம். உன்கிட்ட பத்திரம் இருந்தா அதை உன்னோட வச்சிக்கோ. மரியாதையா நீ இங்க இருந்து போயிடணும். அப்படி இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோன்னு தெரியாது. உங்களுக்கு திமிரு அதிகம்தான். என் பேச்ச மீறினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, நமக்குள்ள சண்டை வேணாம். எங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பு கிடையாது. அதனால நாங்க பணத்தை பயன்படுத்தல. அதனால உங்களுக்கு வரி கட்ட முடியாது. நாங்க இங்க தான் பிறந்தோம், இங்க தான் சாவோம். இத மாத்த முடியாது அப்படின்னு அந்த கூட்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே, ஆமா இது எங்க பூமி, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கத்துனாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமையை பார்த்து இப்ப இந்த இடத்த கேட்டா இவங்க தரமாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் போறேன். ஆனா உன்னை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த காடு எனக்கு சொந்தம். என்னைக்காவது ஒரு நாள் இதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பூபதி அங்கிருந்து போயிட்டான். ஆனா அவன் மறுபடியும் திரும்ப வருவான்னு சோமையாவுக்கு தெரியும். எல்லாரும் கேளுங்க, அந்த ஜமீன்தாரோட பார்வை நம்ம காட்டு மேல விழுந்திருக்கு. அவன் எப்படியாவது நம்ம காட்டை வாங்கிக்க தான் பாப்பான். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வேணும். அவன் தைரியமானவனா இருக்கணும். அப்ப கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் மாணிக்கம் தான் எங்களுடைய தலைவன் அப்படின்னு கத்துனாங்க. மாணிக்கம் தைரியசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அவன் அவங்களுடைய முடிவை ஏத்துக்கிட்டான். நண்பர்களே, சோமையா தாத்தா சொன்னது உண்மைதான். அந்த ஜமீன்தாரு மோசமானவன். அவன் திரும்ப வருவான். இப்படியே நாட்களும் போச்சு. இந்த தடவை பூபதி நேரடியா இவங்க கிட்ட மோதினா எதுவுமே வேலைக்காகாது. அதனால ஏதாவது சொல்லி இவங்களை ஏமாத்தி தான் எடுத்து வாங்கணும்னு நினைச்சான். அடுத்த நாள் காலையில பூபதி மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு போனான். இந்த தடவை முகத்துல கோவம் இல்ல, முகத்துல சிரிப்பு தான் இருந்துச்சு. சோமையா அண்ணன், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். உங்களை மாதிரி அப்பாவிங்கள நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சந்தோஷங்க. இப்ப வந்ததுக்கான காரணம் என்ன? உங்க நல்லதுக்காக தான் வந்தேன். நீங்க இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு இங்க எந்த வசதியும் இல்ல. திடீர்னு யாருக்குன்னா உடம்பு முடியாம போனா வைத்தியம் கூட பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன முடிவு? உங்க இடத்துல இருந்து பட்டணத்துக்கு போறதுக்கு ஒரு தார் ரோடு போட்டு கொடுக்கறேன். அப்படியே கரண்ட் வசதியை பண்றேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அதை கேட்டது கூட்டத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ரோடு இருந்தா நல்லா தானே இருக்கும்னு. ஆனா மாணிக்கமும் சோமையாவும் மட்டும் தனியா போய் பேசினாங்க. மாணிக்கம், இதுக்கு நீ என்ன சொல்ற? புலி புல்ல தின்னுமா? ஜமீன்தார் நமக்கு நல்லது பண்ணுவாரா? அதை கேட்டு மாணிக்கம் யோசிச்சு பார்த்து, தாத்தா, அவன் நினைப்புல குற்றம் இருக்குதான். ரோடு போட்டா நல்லது நடக்கும்னு ஜனங்க நினைப்பாங்க. ஆனா ரோடு போட்டா காட்டுக்குள்ள வண்டிங்க வரும். நம்மளுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா எந்திரங்கள் வரும். நம்ம காட்டையே அழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க நமக்கு நல்லது பண்ண வரல, நம்ம காட்டை அழிக்க பாக்கறாங்க. மாணிக்கம் சொன்னது உண்மைதான சோமையாவுக்கும் கூட தெரியும். ஜமீன்தார் ஐயா, உங்களுடைய உதவி செய்யணுங்கிற எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு இந்த காடு பழகி போச்சு. எங்களுக்கு மண் ரோடே போதுங்க.
அதோட நிலா வெளிச்சமே போதும், எங்களுக்கு எந்த வசதியும் வேண்டாம். சோமையா, யோசிச்சு பார்த்துக்கோ. வளர்ச்சியை தடுத்தா நஷ்டம் உனக்கு தான். எங்க காட்டை அழிக்கிறது தான் உங்க பார்வையில வளர்ச்சினா, அந்த வளர்ச்சியே எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு வந்த வழியிலேயே போயிடுங்க. முட்டாளுங்களா, நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்களா? ரோடு போடுறது ஏன் உரிமை? அரசாங்க உத்தரவு இருக்கு. நீங்க யாரு தடுக்க? அரசாங்க அனுமதி இருக்கலாம், ஆனா எங்க அனுமதி இல்லாம ஒரு கல்லு கூட அசையாது. இது எங்க கூட்டத்தோட முடிவு. பூபதி மறுபடியும் அவமானப்பட்டு கோவத்தோட அங்கிருந்து கிளம்புனா. அப்போ வழியில வேலைக்காரன் வீரா, ஐயா, இவங்க வாயால சொன்னா கேட்குற ரகம் இல்லை. நாம நம்ம பாணியில சொல்லலாம். ஆமாண்டா, இனி சும்மா இருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ரவுடிங்க எல்லாரையும் வர சொல்லு. இந்த கூட்டத்தை அழிச்சாகணும். இவங்க எல்லாரையும் மிரட்டி அடிச்சு இங்கிருந்து அனுப்பணும். இன்னைக்கு ராத்திரியே செய்யணும். இப்படி நடக்கும்னு ஏற்கனவே மாணிக்கத்துக்கு தெரியும். அதனால மாணிக்கம் எல்லாரையுமே ஒன்னா சேர்த்தான். எல்லாரும் கேளுங்க, அந்த ஜமீன்தார் நம்மள சும்மா விட மாட்டான். அவன் நாளைக்கே நம்மள தாக்க வந்தாலும் வருவான். நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்ல, ஆனா நமக்கு இந்த காடு இருக்கு. நாம யாரையும் துன்புறுத்த நினைக்கல, ஆனா நம்மள பாதுகாக்க நாம போராடித்தான் ஆகணும். ஆனா எப்படி மாணிக்கம், அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கே. நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு யார் சொன்னது? உன் வீட்டுக்குள்ள மிளகாத்தூள் இல்லையா? மாணிக்கம் அவனுடைய திட்டத்தை எல்லார்கிட்டயும் சொன்னான். அடுத்த நாள் ராத்திரி நேரம் அந்த இடமே அமைதியா இருந்துச்சு. அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி குதிரை வண்டியோட சத்தம் கேட்டுச்சு. பூபதி ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்தான். டேய், இன்னைக்கு இந்த கூட்டத்தோட சங்கதி முடியணும். கண்ணுல பட்டவங்க எல்லாரையும் அடிங்க. ரவுடிங்க எல்லாரும் கூடாரத்துக்குள்ளேயே போனாங்க. ஆனா அங்க ஆட்கள் யாருமே இல்ல. கூடாரம் எல்லாமே காலியா இருந்துச்சு. ஐயா, எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டானுங்க போல தெரியுது. அப்படின்னா ஒரு வேலை மிச்சம். இப்ப இந்த எல்லா குடிசையும் கொளுத்துங்க. ரவுடிங்க சரின்னு சொன்னாங்க. ஆனா அப்பதான் காட்டோட 4 திசையில இருந்தும் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்டுச்சு. அப்ப மாணிக்கம் சத்தமா எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் தயாரா? நம்ம தாயை காப்பாத்த போறோம், ஆரம்பிங்க. அப்படி சொன்ன உடனே மரத்து மேல பொதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஆட்கள் எல்லாருமே வெளியில வந்தாங்க. சில பேர் மரத்துல இருக்கிற தேன் கூட்டுக்கு கீழே நெருப்பு கொளுத்தி விட்ட உடனே அந்த தேன் பூச்சிங்க எல்லாமே அந்த ரவுடிங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சுது. தேன் பூச்சிங்க தாக்கும் போது ரவுடிங்களால ஒன்னும் செய்ய முடியல. அவங்களால வலி தாங்க முடியல. ஆனா அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தேன் பூச்சிங்க கடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவங்க வீட்டுல வச்சிருந்த மிளகாத்தூளை கொண்டு வந்து ரவுடிங்களோட கண்ணுல தூவிட்டாங்க. கண்ணுல மிளகா பொடி விழுந்த உடனே ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லி எல்லாரும் அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. பூபதி குதிரை வண்டியில உட்காந்துக்கிட்டே இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான். என்னடா இது? தேன் பூச்சிங்க மிளகா பொடியா? இவங்க மனுஷங்களா இல்ல பேய்ங்களா? அப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து பூபதியை சுத்தி நின்னாங்க. என்ன ஜமீன்தாரே, என்ன என்ன எதுவும் பண்ணாதீங்க. நாங்க ஒன்றும் கொலை பண்றவங்க இல்ல. இங்க வாழற மக்கள். இந்த பூமியில ரத்தம் சிந்த நாங்க விட மாட்டோம். ஆனா உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் இல்ல? அப்படின்னு சொல்லி மாணிக்கம் செய்க காட்டின உடனே எல்லாரும் பூபதியை சுத்தி வந்து நின்னாங்க. அவங்க கண்ணுல பயமும் இல்ல கோவமும் இல்ல. ஆனா ஒரு அடம் தெரிஞ்சுது. பூபதிக்கு ஒண்ணுமே புரியல. கூட வந்தவனுங்க எல்லாருமே தேன் பூச்சிக்கும் மிளகா பிடிக்கும் பயந்து ஓடி போனதை பார்த்து அவன் அவமானப்பட்டு நின்னான். பூபதிக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க ஒற்றுமைக்கு முன்னாடி என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு. இங்க பாரு பூபதி, உன்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனாலும் உன்கிட்ட இல்லாத ஒன்று என்னன்னு தெரியுமா? நியாயம், தர்மம். அந்த நியாயமும் தர்மமும் எங்க கிட்ட நிறைய இருக்கு. இந்த காட்டில் இருக்கிற தேன்பூச்சி கடியையே உன்னால தாங்க முடியலையே. இதுல நாங்க எதனா பண்ணா எப்படி தாங்குவ? இந்த காடு தான் எங்களுக்கு தாய், நண்பன் எல்லாமே. இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, இன்னைக்கு உங்களை உயிரோட விடுறது திரும்ப வர மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான். வந்தீங்கன்னா உயிர் இருக்காது. மறுபடியும் இந்த பக்கம் வராத. வந்தீனா அவ்வளவுதான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க ஒற்றுமைக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். இனி இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பூபதி பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிட்டான். அதை பார்த்து கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சோமைய தாத்தா மாணிக்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. மாணிக்கம், இன்னைக்கு நாம வாழ்ற இடத்த நீ காப்பாத்தி இருக்க. கடவுள் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. நான் ஒருத்த மட்டும் இல்லை தாத்தா, நாம எல்லாரும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம். இந்நேரம் அந்த ஜமீன்தாருக்கு புரிஞ்சிருக்கும், காட்டில் இருக்கிறது வெறும் மரங்கள் இல்லை, சக்தின்னு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க
காட்டுக்கு நடுவுல நெருப்பு மூட்டி ஜனங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து வெற்றிய கொண்டாடினாங்க. அவங்க கும்பிடுற கடவுள் காத்தின் மூலமா அவங்கள வாழ்த்தினாங்க. இயற்கைய நம்பினவங்கள அந்த இயற்கையை காப்பாத்தும். ஒற்றுமை எல்லாருக்குமே ஒரு பலம். தர்மத்தை எதாலையும் என்னைக்கும் ஜெயிக்க முடியாது.